தமிழ்நாடு ஓபிசி அணி சார்பாக இன்று திருமுருக கிருபானந்த வாரியார் நினைவு நாள் கருத்தரங்கம் அவர் ஓபிசி அணியின் மாநில தலைவர் திரு டாக்டர் வீர திருநாவுக்கரசு அவர்களின் திருப்புறையில் மாவட்ட தலைவர் திரு தசரதன் அண்ணன் அவர்களின் தலைமையில் இன்று நடக்கிறது. இதற்கு வருகை தந்துள்ள மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், ஒன்றிய மற்றும் நமது பகுதியினர் அனைவரும் வருவதாக வரவேற்கிறோம். தலைமை உரை வேலூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் ஆசமிகு அண்ணன் சரசரசன் அவர்கள் உங்களிடையே திருமுருக கிருபானந்த வாரியார் கருத்தரங்கிலே தலைமை உரை நிகழ்த்துவார். மாவட்ட தலைவர் அண்ணன் வி ரத்னகிரி அவர்கள் ஓபிசியினுடைய மாநில அமைப்பாளர்களுக்கு சார்பில் அவர்களுக்கு மாவட்ட தலைவர்கள் சார்பில் இதர பிற்படுத்தப்பட்டோர் அணியின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நமது திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களுடைய கருத்தரங்கு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்த வந்திருக்கும், கருத்துக்களை கூற வந்திருக்கும் நமது மாநிலத்தினுடைய தலைவர் பாசமிகு பேராசிரியர் சகோதரர் வீர திருநாவுக்கரசு அவர்களே, இந்த கூட்டத்தை சீரும் சிறப்புமாக நடத்துவதற்காக வேலூர் கொடுங்கோட்டத்தினுடைய தலைமையிலே இருக்கக்கூடிய தலைமை இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் திரு தசரதன் அவர்களே, இந்த பெருங்கோட்டத்திலே நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு சென்னையிலிருந்து ஓடோடி வந்திருக்கும் அன்பு சகோதரர் ஈஸ்வரன் ஜி அவர்களே, மாநில செயலாளர் அருண் அவர்களே, இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் எனது அருமை தம்பி ராகவ் கிருஷ்ணா அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, இந்த கூட்டத்தினுடைய போர்ப்படை தளபதிகளாக விளங்கிக் கொண்டிருக்கும் எங்களுடைய மாவட்ட தலைவர், திருவண்ணாமலையுடைய மாவட்ட தலைவர், ஓபிசி அணியினுடைய மாவட்ட தலைவர் என் பன்னீர்செல்வம் அவர்களே, தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் என் அருமை தம்பி செந்தில் அவர்களே, ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய தலைவர் தர்மராஜா அவர்களே, திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய தலைவர் கார்த்திக் அவர்களே, இன்று உடல் அங்கு இருந்தாலும் மனமெல்லாம் இங்கே இருக்கும் என்னுடைய அன்பு தம்பி நந்தகுமார் அவருடைய அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவர் அந்த பணியிலே இருக்கிறார். அவரையும் நாம் போற்றி, அதாவது இந்த நிகழ்ச்சி, அதாவது நான் மாநில துணைத் தலைவர் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலே எனக்கென்று சில பேர் என்னுடைய கருத்தை வலுப்படுத்துவதற்காக என்னுடைய மாவட்டத்திலிருந்து வருகை புரிந்திருக்கும் மத்திய நலத்திட்ட பிரிவு செயலாளர், மாநில செயலாளர் அருமை சகோதரர் சங்கர் அவர்களே, மாநில பொதுக்குழு உறுப்பினர் அருமை சகோதரி அருமையில் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் முத்தானந்தம் அவர்களே மற்றும் எனது அருமை நண்பர்களே, பொதுச் செயலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர்கள் சிறப்பான முறையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும், சொன்ன மாதிரி ஓபிசி அணியுடைய வேலூர் பெருங்கோட்டத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகளுக்கான கூட்டம். இக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா
மரியாதைக்குரிய எனது நீண்ட கால நண்பர் திரு வீர திருநாவுக்கரசர் அவர்களே, அவருடன் வருகை தந்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய 2 துணைத் தலைவர்களும் எனக்கு நீண்ட கால நண்பர்கள், திரு மோகனன் அவர்களும் திரு ஈஸ்வர் அவர்களும் நீண்ட காலமாக 3 பேருமே சேர்ந்து பணியாற்றி இருக்கக்கூடிய ஒரு காலம்னு ஒன்று. அதனால நம்மளுடைய மாவட்டத்துக்கு, வேலூர் மாவட்டத்துக்கு இவர்களெல்லாம் வருகை தந்து சிறப்பித்தது மிக்க மகிழ்ச்சி. இதே போன்ற மரியாதைக்குரிய ஓபிசியினுடைய மாநில செயலாளர் அவர்களையும், நம்மளுடைய மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் சரவணகுமார், மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் ஜெகநாதன் அவர்கள், மாவட்ட பொருளாளர் தனசேகர் அவர்களே, இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளர் திரு ஆர்.ஜே. பாஸ்கர் அவர்களே, மற்றும் இந்த மண்டலினுடைய தலைவர் என்ஆர் சரவணன் அவர்களே, ஓபிசி அணியினுடைய மாவட்ட தலைவர் அவருடைய தகப்பனார் உடல்நிலை சரியில்லாமல் ஐசி வார்டில் கடந்த 2-3 நாட்களாக ஐசி வார்டில் இருக்கின்ற காரணத்தினால் பெட்லைட்டில் போயிட்டு 3-4 நாளாக, அதனால் அவரால் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியல. அவர் சார்பாக வேலையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்டத்துடைய பொதுச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியங்கள் அத்தனை பேருக்கும் வருகை என்று வரவேற்று, இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பு வல்லவனுக்கு சொல்லும் ஆயுதம் என்ற ஒரு தலைப்பில் என்னை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய 30 பிரிவுகள், 7 அணி, மொத்தமே சேர்த்து 37. இந்த 37 எந்த பிரிவை என்னிடம் கொடுத்தாலும் அந்த பிரிவில் நான் மைதமாக சொல்லிப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. அதே போன்ற அரங்கத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைவருமே சில பேர் பேரண்ட் பாட்டில் மாவட்ட செயலாளர் எதிர்பார்த்துக்கலாம், பேரண்ட் பாட்டில் பொறுப்பு எதிர்பார்த்துக்கலாம், மாநில பேரண்ட் பாட்டில் கூட எதிர்பார்த்துக்கலாம். இது கிடைக்காம போயிடும். ஏன்னா இன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்களை தேடி தேடி கண்டுபிடித்து போடக்கூடிய காலம் ஒன்று இருந்தது. நிறைய அணி பிரிவுகளையே ஃபில் பண்ண முடியாமல், பொறுப்பு வழங்க முடியாமல், ஆட்கள் இல்லாமல் தேடி பிடித்து போட்ட காலமும் ஒன்று இருக்குது. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்டியலில் இருக்கு யாரெல்லாம் எந்த அளவுக்கு வெளியே தள்ள முடியும் அப்படின்னு ஜலடை போட்டு ஜெலிச்சு எடுக்க வேண்டிய காலம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து அந்த அளவுக்கு கட்சி வளர்ந்துருக்கு, வேகமாக வளர்ந்துருக்கு. நம்மளுடைய காரியகர்த்தா காவல் நிலையத்துக்கு போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு. போலீஸ்கார் கேட்கிறார், போன வாரம் தான் ஒரு கூட்டம் நடத்துறீங்க, மறுபடியும் இந்த வாரம் ஒரு கூட்டம் நடத்துறீங்க, எந்த பார்த்தாலும் கூட்டம் நடத்தி தலைமையேற்று நடத்துபவர் எனது நெஞ்சுக்கு நெருக்கமான அன்பு அண்ணன் தசரன் அவர்கள். 2004 RSS எனக்கு அறிமுகமாகியிருந்தாலும் கூட அன்னையிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் தீவிர உறுப்பினராக நான் செயல்பட்டு வந்தாலும் கூட, அன்னையிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி நடத்தக்கூடிய அத்தனை கூட்டங்களிலும் கலந்து கொண்டிருக்கிறேன் என்றாலும் கூட, எனது குருநாதர் ஐயா இளங்கணேசன் அவர்கள் நேர்மையும் திறமையும் கொண்ட இளைஞர்கள் அரசியலில் பொறுப்புக்கு வந்து பொதுப்பணியில் ஈடுபட வேண்டும் என்னும் வேண்டுகோள் எனக்கு விடுக்க, குருநாதரின் சொல்லை தட்டாத சீடன் என்னும் அடிப்படையில் தாங்கள் என்ன சொன்னாலும் அதை சிறமேற்கொண்டு செயல்படுவது என்று கடமை என்று சொன்னேன். அந்த அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியில் இளைஞரணியில் எனக்கு ஒரு பொறுப்பு வேண்டும் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில அன்னைக்கு சென்னை கோட்ட அமைப்பாளராக இருந்த அன்பு அண்ணன் தசரதன் அவர்களிடம் என்னை அறிமுகப்படுத்தியதற்கு இந்த இளைஞருக்கு இவர் இருக்கக்கூடிய மத்திய சென்னை மாவட்டத்தில் இளைஞரணி மாவட்ட பொதுச் செயலாளர் பொறுப்பு இங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா என்ன நிறைய பேர், நான் அப்பவே லா காலேஜில் ப்ரொஃபஸர்,
படிக்கிற காலகட்டத்தில் நான் RSSக்கு வந்தேன். இளைஞர் ஐயா மூலமா அதிகம் கிடைச்சது. கட்சிக்குள்ள தொடர்ந்து செயல்படுறோம். கட்சி நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டு சிறைக்கு கூட சென்றிருக்கிறோம். அதனால கூட பொறுப்பு எடுக்கல. பொறுப்பு எடுக்கணும்னு அவர் சொல்லும் பொழுது நான் லா காலேஜில் ப்ரொஃபஸர் ஆயிட்டேன். அப்ப அவர் என்ன சொன்னார், சில குருநாதர்கள் சொல்றது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். நிறைய பேர் உங்களுக்கு வழி நடத்தலாம். மாநிலத்துக்கு போங்க, நீங்க PhD படிச்சிருக்கீங்க, லா காலேஜில் ப்ரொஃபஸரா இருக்கீங்க, மாநிலத்துக்கு போக எடுத்தோன்னு சொல்லலாம். ஆனா எனக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை உண்டு. கண்டிப்பா நீங்க ஒரு காலத்துல மாநிலத்துல முக்கிய பொறுப்புக்கு வருவீங்க. அன்னைக்கு நீங்க போகும்போது அடிப்படை செய்யாம இருக்கக்கூடாது. மாவட்ட லெவல்ல ஒரு அணியில நீங்க அடிப்படையான சில பொறுப்பு எடுத்துக்கிட்டு செஞ்சாதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லி நான் சொன்னேன், இவ்வளவு விளக்கெல்லாம் நீங்க கொடுக்க வேண்டாம் ஐயா, நீ எதை சொன்னாலும் நான் கேட்பேன். அப்ப அண்ணன் தான் சொல்லி எனக்கு வந்துட்டு இளைஞர் நீ மாவட்ட பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுக்க சொன்னாங்க. அண்ணன் தான் அன்னைக்கு மாவட்ட தலைவராக இருந்த ஜெய்சங்கர் அவர்களிடம் சொல்லி எனக்கு அந்த பொறுப்பு கொடுத்தான். அதுக்கப்புறம் நான் இளைஞரணியில மாநில செயலாளரா பல வருஷம் இளைஞர்கள் இருந்துட்டு, நான் இளைஞரணிலேயே மூத்த தலைவர் இருக்கிற அளவுக்கு பல வருஷம் இளைஞர்கள் இருந்துட்டேன். இளைஞரணியில மாநில செயலாளரா இருக்கிற அளவுக்கு ஒரு காலகட்டத்துல அப்ப அவங்க மாவட்ட தலைவரா இருந்தான். இங்க வேலூர் மாவட்டத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப என்ன பயிற்சி முகாம், பேரம்பாடி பயிற்சி மாவட்டத்துக்கு பேச வச்சாங்க. தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களுக்கு பயணம் செய்தாலும் கூட கிட்டத்தட்ட எல்லா மாவட்ட தலைவர்களும் எனக்கு பிடித்தவர்கள் தான் என்றாலும் கூட யாராச்சும் ஒருத்தரோட பேரை சொல்லும் பொழுது நம்ம இனம் புரியாம சில பேர் மேல நமக்கு பாசம் வரும், பற்று வரும். அப்படி தசரதன் இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டத்துக்கு நான் வரும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் OBC அணி தலைவராக ஆன பிறகும் கூட நான் அவர்கிட்ட சொன்னேன், நிகழ்ச்சியை நடத்துறது தான் OBC அணி, மற்றதெல்லாம் நீங்க தான் ஜி. ஏன்னா அது உரிமையை கேட்கறது. மட்டும் இங்க ராககிருஷ்ணாவும் மோகனஜியும் மாட்டுப்பாங்க அப்படின்னு. அவரு என்ன இப்படி நீங்க சொல்றீங்க, உங்களுக்காக நாங்க இதை பண்ண மாட்டோமா? அது OBC அணி தலைவருக்காக சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை, வீர திருநாவுக்கரசுங்கிற தம்பிக்காக சொல்லப்பட்ட வார்த்தை என்பது எனக்கு நல்லா தெரியும். அவரோட தலைமையில இந்த கருத்தரங்கு நடப்பது, இந்த மண்ணில நடப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. அண்ணன் தசரதன் அவர்களுக்கு என்ற மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாவட்டத்தோட மாவட்ட பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய சரணகுமார்ஜி அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய பாஸ்கர்ஜி அவர்களே, மாவட்ட பொருளாளர் தனசேகரஜி அவர்களே, எல்லாரும் சொன்னது மாதிரி OBC மாவட்ட தலைவர் நந்தகுமார் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சேரல, சீக்கிரமே சரியாயிடும் நம்புவோம். OBC அணி மாவட்ட பொதுச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, இந்த மண்டலினுடைய தலைவர் ஜெண்டர் சரவணஜி அவர்களே, இந்த வேலூர் கோட்டத்திற்கு OBC அணியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய எனக்கு மிகவும் பிடித்த OBC அணியின் மாநில துணைத் தலைவர் அன்பு அண்ணன் மோகனம் அவர்களே, கட்சி அரசியலை தாண்டி எனக்கு ஒரு ஆர்வீக நண்பராக இருக்கக்கூடிய OBC அணியின் மாநில துணைத் தலைவர் சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய KP ஈஸ்வரன் அவர்களே, நெருக்கடி நெருக்கமான நண்பர் மாநில செயலாளர் OBC அணியின் மாநில செயலாளர் அருள்முருகன் அவர்களே, இந்த அணியில் நான் சொல்வதை எல்லாம் பெருமையில் கொண்டு செயல்படக்கூடிய அன்பு தம்பி, பொறுப்பை ஏற்றவனே சொன்னேன், உனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர், நீ பல விஷயம் அவர்கிட்ட கத்துக்கலாம், நீ என்ன பண்ணுவீங்க எது பண்ணுறது தெரியாது, நாளை மறுநாள் போயிட்டு அவரை நேரில் சந்திச்சு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னேன். அதே போல ராககிருஷ்ணான்னு நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினா. இந்த நிகழ்ச்சி வந்துட்டு மாவட்ட தலைவருக்கு தான் முதல்ல தொடர்பு கொண்டேன். நந்தகுமார் போன் போகல, அவர் ஹாஸ்பிட்டல் இருந்திருப்பார் போல, அதனால உடனே தம்பி வேலூர்ல இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு போன் பண்ணி நிகழ்ச்சி நடத்தும்னு சொன்னேன். அன்னையிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் 10க்கு மேற்பட்ட முறையோடு பேசி இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டில் பெரும் பங்காற்றியக்கூடிய அன்பு தம்பி OBC அணி மாநில செயற்குழு உறுப்பினர் ராககிருஷ்ணன், மாவட்ட துணைத் தலைவர் அண்ணன் ஜெகன் அவர்களே, மத்திய அரசு நலத்திட்ட பிரிவோட மாநில செயலாளர் அன்பு அண்ணன் ஆரணி சங்கர் அவர்களே, OBC அணியின் முன்னாள் மாவட்ட தலைவர் அவர்களே, பாருங்க இது வேலூர் மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்தாலும் கூட வேலூர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய 6 மாவட்டங்களிலிருந்தும் OBC அணி மாவட்ட தலைவர்கள் மட்டுமல்ல, மாவட்ட நிர்வாகிகள் எல்லோரும் வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிர்வாகிகளை எந்த ஒரு இயக்கமும்
வெறும் ஆண்களை வைத்து நடத்தப்பட்டால் அதோட வளர்ச்சி வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுல கொஞ்சமாவது பெண்கள் இருந்தா அந்த இயக்கம் சிறப்பா இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியில் எனக்கு மகளிர் சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு. கட்சியின் மீது கொண்ட பேரன்பினால் கட்சியில் இணைந்து சிறப்பாக பணியாற்றி வரக்கூடிய அன்பு தாய்மார்களே, பணம் பெரிதில்லை, பதவி பெரிதில்லை, பெயர் பெரிதில்லை, புகழ் பெரிதில்லை, என் பாரத நாடு மீண்டும் பாரின் உருவாக வேண்டும் என்ற லட்சியத்தை நிறுத்தி அதற்காக பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து அல்லும் மகளும் அயராது பாடுபட்டு வரக்கூடிய பாரத தாயின் பாச குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தெய்வத்திற்கு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் நினைவு நாள். இங்கிலீஷ் கேலண்டர் படி நான் இளைஞர்ல பல வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாலின் மாதிரி போய் சொல்லாம கட்சிட்டு நான் உண்மையை சொல்லி எனக்கு வயசாயிடுச்சு, நான் எத்தனை வருஷம் தான் இளைஞர்ல இருக்கிறது, ஏன்னா வேற எதுக்காச்சும் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஓபிஎஸ்ல எனக்கு வந்துட்டு பொதுச்செயலாளருங்கிற பொறுப்பு கொடுத்தான் 2022. இளைஞர்கள் இருக்கிற வரைக்கும் இளைஞர்களை மையப்படுத்தி என் சிந்தனை இருந்துச்சு. நான் அப்ப இளைஞராகவும் இருந்தேன். இளைஞர்களுக்கான பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கிறத வழக்கமா வச்சிருந்தோம். எனக்கு இந்த ஜாதிய அமைப்புகள் குறித்தெல்லாம் எதுவுமே தெரியாது, சரியான புரிதல் இல்லை. என்னைக்கு என்ன ஓபிஎஸ் அணியோட மாநில பொதுச்செயலாளருங்கிற பொறுப்புல கட்சி நியமனம் பண்ணிச்சோ அன்னிலிருந்து ஜாதி குறித்து நிறைய நான் படிக்க ஆரம்பிச்சேன். அதற்கு முன்னாடி யாரை பார்த்தாலும் என்ன பண்றீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலை பார்க்கறீங்க, என்ன பிசினஸ் பண்றீங்க, என்ன கோல், இப்படிதான் இளைஞர்களுக்கு. என்னைக்கு ஓபிஎஸ் அணிக்கு வந்துட்டோம்னா என்ன பிசினஸ் பண்றீங்கன்னு கேட்டுட்டு அப்புறம் நீங்க என்ன ஜாதி கேட்கணும். நமக்கு எந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அதுல கவனம் செலுத்தணும். சமுதாயத்தை பத்தி நிறைய தெரிய ஆரம்பிச்சு. எனக்கு சொந்த ஊர் சென்னையில 2003 தான் வந்தேன். அரியலூர் மாவட்டம் திருவையாறு பக்கம் ஒரு வில்லேஜ். நான் ஊர்ல இருக்கிற வரைக்கும் நான் இந்துன்னு எனக்கு தெரியாது. நிறைய இந்துக்களுக்கு இன்னைக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. நாங்க உலகத்துல 2 ஜாதி நடிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா எங்க கிராமத்துல 2 ஜாதி வந்து பார்த்தா தான் தெரியுது, ஏன்னா இவ்வளவு ஜாதி இருக்கு. ஆனா ஓபிசில மட்டுமே தமிழகத்துல 252 ஜாதி இருக்கு. இங்க வந்திருக்கக்கூடிய ஓபிஎஸ் அணி நிர்வாகிகள் நல்லா தெரிஞ்சுக்கோ. 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன். கிருபானந்த வாரியாருக்கு போறதுக்கு முன்னாடி ஓபிசினா நிறைய பேருக்கு தெரியாது. இளைஞர் அணினா தெரியும், மகளிர் அணினா தெரியும், எஸ்சி அணியும் தெரியும், எஸ்டி மைனாரிட்டி விவசாய அணி தெரியும். ஓபிஎஸ் அணினா நல்ல விவரம் தெரிஞ்ச அண்ணன் தசரன் போன்ற மூத்த தலைவர்களுக்கு தெரியும். நமக்குள்ள பேசுகிறோங்கிறதால சில மாவட்ட தலைவர்களுக்கே தெரியல. பரிந்துரை வந்திருக்கு, இவருக்கு ஓபிஎஸ் அணிகள் மாநில துணைத் தலைவர் வேண்டும், இவர் சமுதாயம் எஸ்சி. இன்னொருத்தர் நல்லா சிறந்த காரியத்தை கட்சி மேல ஈடுபாடு கொண்டவர், பணம் நிறைய செலவு பண்ணி நிகழ்ச்சி நடத்துவார். ரொம்ப நல்ல மனுஷன், போயெல்லாம் பேச மாட்டாரு. அவருக்கு பொருளுக்கு அவர் என்ன ஜாதி, அவரு பிராமின்ஜி. இதெல்லாம் உண்மை, போய் சொல்லல. இதெல்லாம் நடந்திருக்கு. இப்பதான் அப்படி நடக்குதுன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் நான் ஓபிஎஸ் அணி கோச்சா இருக்கும் போது, தலைவரை நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான் நான் இருப்பேன். இதுக்கு முன்னாடி என்னோட இளைஞர்ல இருந்தவர் எனக்கு ஒரு செயற்குழு வாங்கி கொடுத்துருங்க. நானும் அன்னைக்கு மாநில தலைவராக இருந்த அன்பண்ணன் சாய் சுரேஸ்வரர்கிட்ட சொல்லி எனக்கு தெரிஞ்ச பையன் நல்லா வேலை பார்த்தாரு, அவருக்கு நீங்க மாநில செயற்குழு கொடுத்தாச்சு. ஒரு 6 மாசம் கழிச்சு சாய் சுரேஷ் அண்ணன் போன் பண்ணி, வீரா 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 அவர் ஓபிஎஸ்ஸே இல்லையா வீரா, 6 மாசம் இருந்துட்டு நான் அவருக்கு போன் பண்ணி, நீங்க என்ன ஜாதி, நாங்க பார்வர்டு காஸ்ட், அப்படியே ஓபிஎஸ் அணியில கேட்டேன். ஓ பார்வர்டு காஸ்ட்னா ஓபிஎஸ் அணிக்கு வரக்கூடாதா? அன்னையில இருந்தா நான் யாரை பார்த்தாலும் நீங்க என்ன ஜாதி. இப்ப இந்த பொறுப்பு கேட்டு ஒரு 1000 பேரா வந்திருப்பாங்க. முதல்ல இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் அனுப்புங்க, நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். சரி, யாரெல்லாம் ஓபிஎஸ்க்குள்ள வருவா? பிசி எம்பிசி வருவாங்கன்னு கிட்டத்தட்ட கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்ல கிட்டத்தட்ட எல்லா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிசி எம்பிசி டிஎன்சி இருக்கு. பிசினா பேக்வர்டு கிளாஸ், எல்லாருக்கும் தெரியும், பிற்படுத்தப்பட்ட வகுப்பு. எம்பிசினா மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு. டிஎன்சினா டி நோட்டிஃபைடு கம்யூனிட்டி, சீர் மரபினர் சொல்லுவோம். இந்த பிசி எம்பிசி டிஎன்சி தமிழகத்துல
ஆல் இந்தியா லெவல்ல ஒருத்தர், இப்ப நான் பிசி, அண்ணன் எம்பிசி, அண்ணன் வந்துட்டு டிஎன்சி. தமிழகத்துல நாங்க ஒரு படிக்கிறதுக்கோ, என்ன மாதிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கோ, இல்ல நம்ம பாபு வந்திருக்காரு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி போனவர், ஏஎஸ்ஓவா இருந்தவர், மண்டல தலைவர், அவரை மாதிரி நீங்க குரூப் 1 எக்ஸாம் எழுதுறதுக்கோ, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கோ பிசி சர்டிபிகேட் கொடுக்கலாம், எம்பிசி சர்டிபிகேட் கொடுக்கலாம், டிஎன்சி சர்டிபிகேட் கொடுக்கலாம். ஆனா தமிழகத்துல பிசியாவும் எம்பிசியாவும் டிஎன்சியாவும் இருக்கக்கூடிய மனிதர்கள் மத்திய கல்வி நிறுவனத்துல படிக்கணும் அப்படின்னா அங்க ஓபிசின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். அந்த ஓபிசி சர்டிபிகேட் எங்க வர்றது, வாங்குறது, மறுபடியும் விஏஓ, ஆர்ஐ, தாசில்தார், இந்த ப்ராசஸ் தான் அவங்க தான் கொடுப்பாங்க. அதே போல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணும், பேங்க் எக்ஸாம் எழுதணும், ரயில்வே எக்ஸாம் எழுதணும். அப்ப என்ன சர்டிபிகேட் கொடுக்கிறது, ஓபிசி சர்டிபிகேட் கொடுக்கணும். பிசி, எம்பிசி, டிஎன்சி இது எல்லாம் சேர்ந்து ஆல் இந்தியா லெவல்ல ஓபிசி. ஓபிசினா அதர் பேக்வர்ட் கிளாஸ். ஜி சொன்னார்ல, இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பு. அப்ப இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்புனா அப்ப இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு இருந்திருக்கணும்ல. இவங்க 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 மற்றவர்கள் இதர பிரிவினர் அப்படி சொல்றோம்ல. ஏன் அதர் பேக்வர்ட் கிளாஸ் வந்துச்சு? இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தப்போ யாருக்கெல்லாம் இடஒதுக்கீடு இருந்துச்சுன்னா எஸ்சிக்கு, எஸ்டிக்கு தான் இருந்துச்சு. சமுதாயத்துல பின்தங்கியவர்கள் இவங்க எல்லாம் பேக்வர்ட். மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் கல்வியிலையோ பொருளாதாரத்திலேயோ இல்ல சமுதாய அளவுலையோ மேல இருக்கிறாங்க, இவங்க பின்தங்கி இருக்கிறாங்க, இது பேக்வர்டா இருக்கிறாங்க. அப்படி பேக்வர்டா இருக்கக்கூடிய எஸ்சி, எஸ்டிக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு விட்டது. சரி, எஸ்சி, எஸ்டி மட்டும்தான் பேக்வர்டா இருக்கிறாங்களா? அவங்க மட்டும்தான் பின்தங்கியவங்களா இருக்கிறாங்களா? இன்னும் கூட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கணும்ல. எஸ்சி, எஸ்டின்னு பின்தங்கிய மக்களுக்கு ஏற்கனவே இடஒதுக்கீடு அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த பின்தங்கிய வகுப்புகளை சார்ந்தவர்களை தவிர இன்னும் கொஞ்சம் பேர் சமுதாயத்தில் இருக்கிறாங்க பின்தங்கியவர்கள். அவங்க தான் அதர் பேக்வர்ட் கிளாஸ், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். எஸ்சி, எஸ்டி இல்லாத மற்றவங்க எல்லாம் யாரெல்லாம் பின்தங்கி இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஓபிசி கொண்டு வந்தாங்க. அதர் பேக்வர்ட் கிளாஸ், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பு. புரியுதுங்களா? மத்திய அரசாங்கத்துல இன்னும் 27% இந்த ஓபிசிக்கு ரிசர்வேஷன் இருக்கு. எஸ்சிக்கு 15% தான் இருக்கு, எஸ்டிக்கு 7.5% தான் இருக்குது, ஓபிசிக்கு எவ்வளவு 27% இருக்கு. ஏன்? ஏற்கனவே சொன்னது மாதிரி 65% மக்கள் தொகையில ஓபிசி மக்கள் இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு ஒரு 27% இடஒதுக்கீடு கொடுப்போம். தமிழகத்துல இந்த ஓபிசில பிசி 143 ஜாதி இருக்கு. அதுல பிசி மட்டும் எடுத்துக்கிட்டா ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு பிசி போட்டுருக்காங்க, ஒன்னு பிசிஎம்னு போட்டிருக்காங்க. பேக்வர்ட் கிளாஸ், எம்னா பேக்வர்ட் கிளாஸ்ல முஸ்லிம். இதெல்லாம் எதன் அடிப்படையில்? மதத்தின் அடிப்படையில் இல்ல, ஜாதி அடிப்படையில். அப்ப இஸ்லாத்துல ஜாதி இருக்குதா? இந்த பிசிஎம்ல 7 ஜாதி இருக்கிறாங்க. பிசில மொத்தமா 143. இந்த பிசி ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு பிசி, இன்னொரு பிசிஎம். பிசில 136, இந்த பிசிஎம்ல 7. 136 7 போட்டோம்னா 143. எம்பிசில 41 ஜாதி இருக்கு. இந்த டிஎன்சி சொன்னே அது 68 இருக்கு. 143 பிசி மொத்தமா, 41 எம்பிசி மொத்தமா, 68 டிஎன்சி மொத்தமா. இந்த மூணையும் கூட்டணும்னா 252. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க வந்திருக்கிறதுல 3/4 மேல ஓபிசி நிர்வாகிகள் மட்டும்தான் என்பதனால இன்னைக்கு அந்த விஷயத்தையும் உங்க கூட நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்டேன். இனிமேல் யாராச்சும் அப்படின்னா ஓபிசி கேட்டா தெரிஞ்சா போய் சேர்ந்தேன்னு சொல்லக்கூடாது. தெரிஞ்சு சேர்ந்தீங்களோ தெரியாம சேர்ந்தீங்களோ இனிமேல் தெரியாம இருக்கக்கூடாது. நாம என்ன பண்ணணும்? பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த 3 கம்யூனிட்டியும் சேர்த்துட்டாங்க ஓபிசி. ஓபிசில தமிழகத்துல 252 ஜாதி இருக்குங்க. அதுல பிசி மொத்தமா 143, எஸ்சி எம்பிசி 41, டிஎன்சி 68ங்க. மூணையும் கூட்டா 252 அப்படி சொல்லணும். யாருக்கும் டவுட் இருக்குதா? நான் தசரதிக்கு அதை பத்தி ஆரம்பிச்சு வச்சதால இதை சொல்லணுங்கிற எனக்கு என்ன வந்திருக்கிறேன். நீங்க வந்ததுக்கு இதை நம்ம தெரிஞ்சுட்டு போனோம். நீங்க எல்லாம்
உண்மையாவே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில பொறுப்பு வாங்குறது குதிரை கொம்பா இருக்குது. அதனால நம்ம ஒரு காரியகர்த்தாவை சந்தோஷப்படணும். இவ்வளவு வேலை பார்த்துட்டு எனக்கு பொறுப்பு கிடைக்கிறது நீங்க ஃபீல் பண்ணீங்களே, ஒரு சைடு ஃபீலிங் வரணும், இன்னொரு சைடு ப்ரௌடா ஃபீல் பண்ணணும். என் கட்சி வளர்ந்துருச்சு, இதுக்குத்தானே நான் உழைச்சேன். எத்தனை வருஷமா இந்த கட்சிக்காக நைட்டு உழைச்சேன்ல. திமுக கூட எவ்வளவு காசு வாங்கிட்டு வேலை பார்க்கலையே. நேற்று டிவியில பேசும்போது கூட எதாவது சொல்லிட்டு வந்தேன், இந்த எஸ்ஐஆர் பணிலாம் வேலை பார்க்கணும்னா அரசியல் கட்சிக்காரெல்லாம் சும்மா போக மாட்டாங்க. டிஎன்ஏ 2 போட்டிருப்பாங்க, ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் 1000 ரூபாய் பணம் கொடுத்தா தான் போவாங்க அப்படின்னு திமுக ஆதரவாளர் ஒருத்தர் சொன்னாரு. நான் இப்ப சொன்னேன், மற்ற கட்சிக்காரன் 1000 ரூபாய்க்கோ 200 ரூபாய்க்கோ வேலை பார்ப்பான். பாரதிய ஜனதா கட்சி தொண்டை பதிப்பட்டு உண்மை. உங்க உழைப்பு கொடுக்குறீங்க. அதுவும் தாய்மார்கள்லாம் குடும்பத்தை விட்டு குழந்தைங்களை விட்டுட்டு இங்க வந்து உழைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எதிர்க்காரு என் கட்சி வளரணும், என் கட்சி ஆட்சிக்கு வரணும். அப்ப போட்டி அதிகமாக எங்க ஓபிசி நான் சொல்லியிருக்கிறேன். மாநில நிர்வாகிகள் குறித்து இன்னும் 3 ஆண்டுகள் கழித்து வீர திருநாவுக்கரசு இதே ஓபிசி மாநில தலைவராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எனக்கு போட்டியா நீங்க வந்து நிக்கணும். அதுதான் எனக்கு திருப்தி, அதுதான் எனக்கு எப்படி வர முடியும்? யாரு கால பிரச்சனை வந்துட முடியுமா? நம்பர் 2 வரலாம், நம்பர் 3 வரலாம், நம்பர் 1 வர முடியாது. அவ்வளவு சாதாரணமா வர முடியாது. நம்பர் 1 வரணும்னா எப்படி? உங்க வேலை தான் உங்களை காப்பாற்றும். அப்ப நிறைய நம்ம சிறப்பா வேலை பார்க்கணும். நாம இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மத்தவங்கள்ட்ட போய் சொல்லணும். கட்சி உண்மையாவே சொல்ற வார்த்தைகள்ல கொஞ்சம் வித்தியாசம், பட் அவங்க நல்லா சொன்னது கரெக்ட் தான். யாரையும் நீக்கணும்னு கட்சி நினைக்கல. 2 விஷயத்த மனசுல வச்சுக்கிறோம். ஒண்ணு, ஆரணி சங்கர்ஜி நல்லா தான் வேலை பார்த்திருக்கிறாரு, ஆனா கொஞ்சம் புதுசா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போமே. இவரும் நல்லா தான் வேலை பார்த்திருக்கிறாரு, இவரோட கொஞ்சம் பெட்டரா இருக்கிறாரு. இப்படித்தான் யாரையும் பொறுப்பு கொடுக்காம அமைக்க வைக்கணுங்கிறது நம்ம நோக்கம் இல்ல. இருக்கிறதுலயே பல்வேறு விஷயத்தை நம்ம கவனத்தில் கொண்டு அவங்கள விட இவங்க பெட்டரா இருக்க மாட்டாங்களாங்கிற ஒரு எண்ணத்துல கட்சி இந்த மாதிரி போட்டிருக்கு. மத்தபடி ஒண்ணுங்க, இங்க ஆளுக்குள்ளதான் ஒரு மாவட்ட தலைவர், இவர் அணியோட மாநில தலைவர், இவர் துணைத் தலைவர், நீங்க மாவட்ட செயலர், மாவட்ட நிர்வாகிங்க. வெளியில போயிட்டா நம்ம எல்லாம் யாரு? பாரதிய ஜனதா கட்சிக்காரன், மோடியின் தொண்டன். அதுதான் நமக்கு பெருமை. அதான் சொல்றேன், நமக்கே ஓபிஎஸ்னே என்ன தெரிய மாட்டேங்குது. மக்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாதுல்ல. பாஜக பதவியில் இருக்கிறான், இது மட்டும்தான். இது மாறுமா? ஒருபோதும் மாறாது. அதனால ஒரு 3 வருஷம் நமக்கு வந்துட்டு பொறுப்பு இல்லைனாலும் கூட, நாம நினைச்ச பொறுப்பு நமக்கு கிடைக்கலனா கூட சோர்ந்து போயிடக்கூடாது, வேலை செஞ்சுட்டே இருக்கணும். இதுதான் இந்த கட்சி எதிர்பார்க்கிறது. இந்த கட்சியில மட்டும்தான் நீங்க நினைச்சு பார்க்காத உயரத்தை அடைய முடியும். உண்மை. தொடர்ந்து 22 வருஷமா பல கூட்டத்துல பேசிட்டு இருக்கிற, வேலை பாருங்க உங்களுக்கு அது கிடைக்கும்னு சொல்லி. அப்ப நிறைய பேரு நீங்க பேசுறது கேட்க நல்லா இருக்கு, ஆனா இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் காசு பணம் இல்லாம, ஆள்பலம் இல்லாம மேல வர முடியல. ஒரு 10% ஆட்கள் மட்டும் வந்து சொல்லுவாங்க. எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு, உழைப்பவனுக்கு இந்த உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படும் என்று. ஆனாலும் கூட அந்த 10% ஆட்கள் வந்து சொல்லும்போது லைட்டா ஒருவேளை இவங்க சொல்றது இன்றைய காலகட்டத்துல உண்மையா இருக்குமோன்னு ஒரு செகண்ட் என் மனசுக்கு தோணும். நானும் ஒரு அற்ப மனுஷன் தானே, கிருபானந்த வாரியர் கூட ஞானி இல்லையே. ஆனா அடுத்த செகண்ட் என் மனசு எப்படி மாறணும்? பிஜேபி இஸ் பார்ட்டி வித் எ டிஃபரன்ஸ். இந்த கட்சி நிச்சயமா வந்துட்டு உழைப்பவனுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கும் அப்படின்னு எண்ணனுக்கு நானே தத்துவ ரீதியான விஷயங்களை சொல்லிக்கொண்டு காரியத்தில் உற்சாகம் பண்ணுவேன். இது வரைக்கும் வார்த்தையில சொல்லிட்டு இருந்தேன், அது என் வாழ்க்கையில எனக்கே நடந்திருக்கு. வீர திருநாவுக்கரசு போன்ற ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த ஜாதியில, என் ஜாதி பெரிய ஜாதி இல்ல, பணபலம் இல்லாத ஒரு ஏழை காலேஜ் வாத்தியாரா இருந்தவருக்கு கேட்காமலே இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை வழங்க முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும். எந்த கட்சியாலும் முடியாது. அதனால நீங்க நினைச்ச பொறுப்பு இப்ப கிடைக்கும் நினைக்காதீங்க. கடவுளை பத்தி சொல்லுவாங்க, நீங்க வைக்கிற வேண்டுதல் எல்லாத்தையும் கடவுள் நிறைவேற்றினா அவர் கடவுள் இல்லையா?
நீங்க என்ன வேண்டுதல் வச்சாலும் வைக்காட்டியும் உனக்கு எது நல்லதுன்னு பார்த்து செஞ்சாதான் ஒரு கடவுள். அப்ப இந்த கட்சிக்கு தெரியும். இந்த நேரத்துல நீங்க என்ன கேக்குறீங்க? சம்டைம்ஸ் நினைச்சது நடக்கும், சம்டைம்ஸ் நீங்க நினைச்சது கிடைக்காது. சில நேரத்துல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நமக்கு போய் இந்த பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னு நீங்களே இன்ப அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு பெரிய பொறுப்பு பாரதிய ஜனதா கட்சியில் கிடைக்கும். அந்த நாள் வரும் வரை எதை பத்தி யோசிக்காம அல்லும் பகலும் அயராது பாடுபட வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியின் உண்மையான தொண்டனுடைய கடமை.